ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வஜ்ராசனாவில் உட்காந்துட்டு ஒரு 4-5 ஆசனங்கள் பார்க்கணும். இது பண்ணுறதுனால உங்களுக்கு தொடையில் லெக்கில் இருக்க காஃப் மசில்ஸ் இதெல்லாம் இருக்க ஃபேட் ரெடியூஸ் ஆகும், உங்களுக்கு மசில்ஸும் ரெடியூஸ் ஆகும். ஹிப்பில் அது மாதிரி உங்களுக்கு ஹிப்பில் ஃபேட் ரெடியூஸ் ஆகும். இந்த ஆசனங்கள் ஒரு 4-5 பண்ணுவோம். இது பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வஜ்ராசன நிலையிலேருந்து அதில் வீராசனம், அதாவது 2 காலையும் பேக் சைட் காலை நீக்கிட்டு நடுவில் உட்காந்துட்டு இந்த ஆசனங்கள் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். இது பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல மேட் அளவில் 2 காலையும் இந்த பொசிஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நடுவில் உட்காரணும். இதில் உட்காரும்போது உங்களுக்கு இந்த தொடையும் காஃப் மசில்ஸ் லெக் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகுது, நல்லா தெரியும் உங்களுக்கு. இதில் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு கையை இந்த பொசிஷனில் ஒரு 20 கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிங்க. ஹிப்பு ஸ்ட்ரெச் ஆகும், ஹிப்பில் இருக்கிற ஃபேட் ரெடியூஸ் ஆகும். இதில் அடுத்து எல்லாம் இப்போ ட்விஸ்ட் பண்ணணும். இந்த பொசிஷனில் ஆப்போசிட் ட்விஸ்ட் பண்ணணும். இதுலேயே நீங்கள் இந்த பொசிஷனில் மேலே கையை மேலே தூக்கிட்டு ஃபுல்லாக உட்காரணும். உட்காரும்போது உங்களோட நீல காஃப் மசில்ஸில் ஸ்ட்ரெச் ஆகுது, நல்லா தெரியும். இதில் பேக்கில் இருக்க மசில்ஸ் ஃபேட் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். இதை அப்படியே திரும்பிங்க இந்த பொசிஷனில் இருந்துட்டு 2 காலையை நீக்கிட்டு இதில் ஒரு காலை நீங்கள் இந்த பொசிஷனில் போடணும். இதில் நீங்கள் ஜானுசாசனா ஒரு 20 கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. ஆப்போசிட் இது நம்ம வீராசனால இருந்துட்டே இது பண்றோம். இப்போ கிராஸில் 2 கட்டவரலை பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு 20 கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள். இந்த ஆசனாஸு கொஞ்சம் வஜ்ராசனத்தில் போட்டு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது தொடர்ந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தையில் இருக்க ஃபேட், ஹிப்பில் இருக்க ஃபேட், காஃப் மசில்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். இதை பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள். நன்றி.